ஏஷாரியவம்சகலேஷோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திருசிம்ம குருவரிய ததாப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்தியன் சந்தத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. சுக்ராம் பரதரம் விஷ்ணம் சதுர்வெண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. நேற்றே தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஏத்தத்தை ஆரம்பித்திருந்தோம். 8 ஏத்தத்தை சொல்றார் ஒரு ஸ்லோகத்தாலே. அதுல முதல் ஏத்தத்தை மாத்திரம் நேற்றே அனுபவிச்சோம். மகாபாரத சாரத்வா அப்படின்னு. இன்றைய தினம் ரிஷிபிஹி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராதி வீக்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிக்கிரகாதிசயதோ கீதாத்யைகார்த்தியஸ்ச நஹ சஹஸ்ரநாமாத்யாயோ உபாதேய தமோ மதா. இத்தனையும் வேடிக்கிறார் இன்றைய தினம். மகாபாரத சாரத்வாத்த நேற்றைய தினம் சொன்னோம். விஷ்ணு சஹஸ்ரநாமக்கு என்னடா ஏத்தம்னா 8 ஏத்தத்தை சொல்லி அந்த ஏத்தத்தை விளைவித்து அவர்தான் முன்னுக்கு செல்ல போகிறார். அதுல மகாபாரத சாரத்வாத் நேற்றைய தினம் அனுபவிச்சோம். இன்றைய தினம் ரிஷி பரிகானதா. ரிஷிகளாகிறார் சனக்கர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்சுஜாதர், நாரதர் முதலானவர்கள். இவர்கள் பாடிய திருநாமங்களையே வேதவியாசர் மாலையாக தொகுத்துள்ளார். பரிகானதா என்பது பக்தர் வைலட்சண்யத்தை காட்டுவது. பக்தா, ஆக்கியோன், ஆத்தர். இவர்கள் வாயிலாக வந்தனத்தை தொகுத்தவர் வியாச பகவான். சனகாரிகள் பிரம்மனின் மானசபுத்திரர்கள். இவர்கள் பகவத் பக்தியில் பிரம்மனை விட உயர்ந்தவர்கள். பிரம்மா பகவத் அனுகிரகத்தால் ஞானமுள்ளவராகி சிருஷ்டியை தொடங்கிய போது 5 விதமான அவித்யைகளை என்ற அஞ்ஞானத்தை சிருஷ்டித்தார். இதன் விளைவாக அவருக்கு மனவருத்தம் உண்டானபடியால் உயர்ந்த தத்துவத்தை உண்டாக்கி உலகு நன்மை விளைவிக்கும் எண்ணத்துடன் சனக்கர் முதலான ரிஷிகளை தனது மானச புத்திரர்களை சிருஷ்டித்தார். பகவதாஜ்ஞையான சிருஷ்டியில் உதவ வேணும் என்று உங்களை பிறப்பித்தேன். எனக்கு உதவி இருங்கோள் என்று பிரம்மன் இவர்களை நியமிக்க இவர்கள் வாசுதேவராயனாக என்ற மனப்போக்கை உடையவராக ஆகையால் சிருஷ்டியில் தொடர்பற்றவராய் சென்று விட்டனர். இவர்கள் பகவத் பஜனத்திலேயே எப்போதும் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் தங்களது அனுபவம் வெளியிட பொஷிகையால் பல திருநாமங்கள் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தனர். தேவரிஷியினாம் அகம் நாரதகா என்று கண்ணனால் ஸ்ரீ கீதையில் விபூத்தியத்தியத்தில் பாராட்டப்பட்ட நாரதர் சமைத்து சமர்ப்பித்த திருநாமங்களும் இந்த சஹஸ்ரநாமத்தில் உண்டு. இது 2வது. ரிஷி பரிகானதா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஏத்தம். ஜனானாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே என்று வசனத்தின்படி ஜன்மாந்தர சகசிரங்களில் முன்பு எடுத்த 1000 ஜென்மங்களில் பண்ணி சேர்த்த பாபங்கள் பகவத் அனுகிரகத்தால் நாசமடைந்து அவனிடம் பக்தி உண்டாகிறது.
எத்ரீதி ரவிலோகானாம் விஷயேஷு அனபாயினி. இதர விஷயங்களில், உலக இன்பங்களில் விவேகமில்லாதவருக்கு உண்டாகும் பிரீத்தி எத்தகையதோ அப்படிப்பட்ட பிரீத்தி உமரிடம் அடியேனுக்கு உண்டாகுமாறு அனுகிரகித்தர வேண்டும் என்று பிரம்மா என்று பிரகலாதன் நரசிங்க பிரானை வேண்டினார். நாரதரின் முன் கதை புராணங்களில் காணப்படுகிறது. அவர் தாய் பிறர் மனைகளில் வேலைக்காரியாக வேலை செய்து கொண்டிருந்த போது நாரதர் சிறுவராம். இவரும் தாய்க்கு உதவியாக சிற்சில இடங்களில் வேலை செய்து கொண்டு இவர் 8 வயது சிறுவராயிருந்த போது தாயை இழந்தார். பகவத் பஜனத்திற்கு தடையாக இருந்த பந்தம் தொலைந்தது என்று வகித்துக் கொண்டாராம். எப்போதும் நிறையில்லாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பவர் நாரதர். இப்படி இருக்கை ஒரு சாபத்தின் விளைவாம். இதனால் எம்பெருமானை நிலைத்து நின்று சேவிக்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தம் முத்த நாரதர், கண்ணா, உன்னை எப்போதும் கிட்டு நின்று சேவித்து அனுபவிக்கும்படி அனுகிரகிப்பாய் என்று அழுதழுது வேண்ட கண்ணன் அப்படியே அனுகிரகித்தான். எம்பெருமான் பிறர்களால் சாபமிடப்பட்ட போது தனக்கு சக்தி இருந்தும் அவற்றை விளக்காமல் அவற்றுக்கு ஆளானவன். அந்நேரம் அன்பு பூண்டவர் விஷயத்தில் தான் பேரன்பு காட்டி அவர்களை பிறர் சாபங்களினின்றும் விடுவித்தான். இங்கு கண்ணன் விட்டதே சட்டம் என்ற வேணும். எம்பெருமானின் காரியங்களை சட்ட வரம்பு கொண்டு அளவிட முடியாது. கேட்பார் அத்த சுதந்திரம் படைத்தவன் பகவான். இதை அதிகமாக காட்டியது கிருஷ்ணாவதாரத்தில் தான். இப்படிப்பட்ட சுதந்திரனான கண்ணனது அனுகிரகத்தை பெற்றவன் நாரதன். இவர் பணித்த திருநாமங்கள் பல சகசிரம் நாமத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. 3வது காரணம் வேதாச்சாரிய சமாஹாராத்து. வேதாச்சாரியரான வியாச பகவானால் தொகுக்கப்பட்டவை. சனகாதிகள் உண்டாக்கிய புஷ்பங்களை கொண்டு வியாசர் தொடுத்தது என்பது இதற்கு தனிச்சிறப்பு. உள்ளதை உள்ளபடி அறிந்து அதை ஒழிக்காமல் பேசுபவன் ஆப்தன். வியாசர் பரம ஆப்தர், ஆப்தர்களின் தலைவர். இவர் தோஷமில்லாமல் குணபூர்ணராய் நாராயணனுடைய அம்சாவதாரமாக பிறந்தவர். லோகமடங்க வாழ வேணும் என்று நல்லெண்ணத்தினால் உந்தப்பட்டு பல நற்காரியங்களை செய்தார். வியஸ்யதீதி வியாசகா என்கிறபடி வேதத்தை பிரித்து பிரித்து பல பாகங்களாக வியாசத்தை பண்ணினார், வியவஸ்தை பண்ணினார் வியாச பகவான். வேதங்கள் மறைந்திருந்த காலத்தில் அவற்றை கண்டுபிடித்து விபாகம் பண்ணி அறிவில் குறைந்த மந்தமதிகளுக்கு பயன்படும்படி உபகரித்தவர் வியாச பகவான். 5வது வேதம் என்று புகழப்பெற்ற மகாபாரதத்தை எழுதி அதனுள் மிகச் சிறந்த இந்த திருநாம மாலையை தொகுத்து சேர்த்து தமக்கு உதவி விழுந்தார். தமக்கு உதவி விழுந்தார்.
இந்த தொகுப்பு சிறந்த அனுஷ்டி விருத்தத்தை அமைந்ததாம். வியாச இக்ஷ்வாகு குலகுருவான வசிஷ்டரின் கொள்பெயர். பிராமணியம் தபசா பிராப்தம் என்கிறபடி தவத்தினால் உயர்ந்து பிராமணியத்தை பெற்ற விஸ்வாமித்திரரும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷியாக ஒப்புக்கொண்ட பிறகே பிரம்ம ரிஷியாக மதிக்கப்பட்டார். வசிஷ்டர் பிள்ளை சக்தி, சக்தியின் பிள்ளை பராசரன். இவருக்கு தேவதா பாரமார்த்த ஞானத்தை வசிஷ்டரும் பிரம்மபுத்திரரான புலஸ்தியரும் அனுகிரகித்தனர். தமது தகப்பனாரான சக்தியை ஒரு அரக்கன் அடித்துக் கொள்ள பராசரர் அரக்கர் குலமே அடையும்படி ஒரு யாகத்தை செய்ய முயற்பட்டார். இது தவறு, இதிலிருந்து நிவர்த்தி அடைவாய் என்று பேரனை வசிஷ்டர் நியமிக்க பராசரரும் அப்படியே யாகம் செய்யாமல் சாந்தரானார். இதனால் மகிழ்ந்து வசிஷ்டர் இவருக்கு ஞானபூர்த்தியை அனுகிரகித்தார். அரக்கர் குலம் புலஸ்திய குலமாகியால் புலஸ்தியரும் பிரீத்தி அடைந்து அனுகிரகித்ததாக வரலாறு. பெரியோர் நியமனத்தை கீழ்ப்படிந்து அவர்களை மகிழ்விப்பற்றான் மேன்மை பயக்கும். ராமனும் கிருஷ்ணனும் எப்படிப்பட்ட பெருமை படைத்தவர் என்பது நினைத்தற்கு உரியது. இந்த பெருமை வியாசரின் தகப்பனார் பராசரருக்குண்டு. பல்தாத்தா தகப்பனார் இவர்கள் மூலம் வந்த பெருமை ஒருவருக்க இவரே தவறு ஒப்பற்ற தபஸ் ஞானம் இவற்றினால் மேன்மை உத்தரன். கேவலம் மாத்திருவாக்கிய பரிபாலனார்த்தமாக போக்கியதா புத்தி சிறிதும் என்று வைராக்கியம் தப்பாமல் அம்பை அம்பாதிக்கை இவர்களுடன் கூடி குலம் நசித்து போகாமல் சந்ததி உண்டு பண்ணினார். மிகவும் அருவருக்கத்தக்க ரூபம் துர்கந்தம் இவத்துடன் வருவேன். கேவலம் சந்ததி புத்திக்காக ராஜபுத்திரிகள் இசை வேண்டும் என்று வந்து சந்ததி விருத்தி பண்ண உதவியவர் வியாச பகவான். இவர் குமாரரான சுகராலும் இவருக்கு பெருமையுண்டு. இப்படி பல விதங்களிலும் உயர்ந்த வியாச பகவானால் தொகுக்கப்பட்ட திருநாமமாலை என்று இந்து சகசிரநாமம் பெருமை விளைவித்தார்கள். 4வது காரணம் பெருமைக்கு பீஷ்மோ உத்கிருஷ்ட மதத்வதா ஓதன்ம சர்வராமானாம் அதிகரோ மதகான்ற ஸ்ரீ வராகப்பிரான் பூமி தேவியை பழையார்ணவத்தில் இருந்து எடுத்தபின் தமது பிரஜைகளால் சேத்தனர்களின் உய்வுகாயம் ஆக பல தர்மங்களின் எடுத்துச் செல்ல பூமி தேவியானவள் இவையெல்லாம் அனுஷ்டிக்க மிகவும் கஷ்டமானவை, வேறு சுலபமாக நிறைவேற்றக்கூடிய உபாயத்தை காட்டுவீராக என்று வேண்டான். பகவான் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோதரகா மதுசாமியே ஸ்திதே ஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் தரஸ்தம் பிரியமானந்து ஆஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கிதம் என்று பிரசித்தமான சரமஸ்லோகத்தின் மூலம் யாமதல்வன் தன் உடல்நிலை நேராக இருக்கும் போது என்னை நினைத்து சரணம் போகுவானோ அவரது மனநிலையில் அவனை நான்
நினைவில் வைத்துக் கொண்டு பிறகு மேலான இடத்துக்கு அழைத்துச் செல்வேன் என்று அருளி செய்தார். இத்தகைய உபாயத்தை சொல்வதால் வராக புராணத்துக்கு தனி ஏத்தம் உண்டு. அதுபோலவே ஸ்ரீ சஹஸ்ரநாமமும் ஸ்ரீ கீதையும் இதில் உள்ளமையால் மகாபாரதத்துக்கு தனிப்பெருமை உண்டு. பாரதத்தை போலவே ஒப்பற்ற பெருமை படைத்தவர் பீஷ்மர். வியாச பகவான், கண்ணன், நாரத யாவராலும் பூஜித்து கௌரவிக்கப்பட்டவர். தமக்கு தானே உயர்ந்தவர், சிறந்த ஞானியான இவர் பேச்சுக்கு தனி மதிப்புண்டு. ராஜதர்மத்தை அறிந்தவரில் பீஷ்மர் மிக சிறந்தவர். தர்மபுத்தரிடம் வியாசர் சொன்னது, பராக்கிரமம் உள்ள அரசனே, ராஜதர்மங்களை தெளிவாக அறிய வேண்டுமானால் குரு வம்சத்தவருடைய பிதாமகரான பீஷ்மரை அழைத்து கேட்பாயாக. கங்காபுத்திரனான பீஷ்மர் அறியாத ராஜதர்மம் ஒன்றுமில்லை. இந்திரன் முதலான தேவர்களை நன்றா அறிந்தவர். பீஷ்ம சதஸ்ஸு சிறந்த ரத்தஞானிகளான ரிஷிகளில் இருக்கும் இடம். பீஷ்மர் நித்திய பிரம்மச்சாரி, வைராக்கிய சீலன் என்பது மட்டுமல்ல, சதா பரபிரம்மத்தினிடமே மனம் லயித்து இருப்பவர் என்று கிருஷ்ண பகவான் யுதிஷ்டரிடம் சொன்னது. கரதல்பத்தில் படித்திருப்பவரும் நீரு பூத்த நெருப்பு போலே விளங்குபவரும் மகாத்மாவுமான பீஷ்மர் என்னை இப்போது நினைத்துக் கொண்டிருக்கிறார். மாம்ஜாயதி புருஷவியாகிரகா, என் நெஞ்சு அவரிடம் சென்றுள்ளது. வேதாந்தங்களில் அளவற்ற ஞானமுடைய பீஷ்மரை நான் அடிக்கடி நினைக்கிறேன். முக்காலத்தையும் அறிந்த பிதாமகர் பீஷ்மர் மறைந்துவிடும் உலகில் ஞானம் குறைந்துவிடும். ஞானான் அல்பி பவிஷ்யதி பீஷ்மே லோகாந்தரே கதே. பீஷ்மர் மறைந்தால் தர்மத்தை நிலையத்துச் சொல்பவர் இல்லை. இப்போதே அவரிடம் சென்று கவனமாக கேட்பீர் என்று. மேலும் கண்ணன் திருவாக்கு, தர்மத்தை அறிய விரும்பும் தர்மபுத்திரருக்கு நீர் நல்கும் உபதேசங்கள் இந்த உலகமுள்ளவரை வேதங்கள் போல நிலைத்திருக்கும். ஞானத்தில் சிறந்த மகாத்மாவே, உம்மை நான் நேராக அறிந்திருக்கிறேன். உமது தலைவலியால் அசைவனவும் அசையாத அவையுமான பலவத்தையும் படைக்க வந்தவர் நீர். உமக்கு சோர்வோ கிடையாது. ரஜஸ்தமசு கலைஷாத சத்துகுணம் படைத்தவர் நீர். ஞானத்தில் நிறைந்த நீர் தர்மபுத்திரனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாரத பகவானும் பீஷ்மரை பலவாறு புகழ்ந்து பேசுவதை காணலாம். அவரு பெருமைகளை பீஷ்மரே சொல்லுகிறார். பெரியோர்கள் தம்மை பற்றிய உண்மையை சொல்வது தவறாகாது. தமக்கு கண்ணனின் அருளால் ஏற்பட்ட உண்மைகளை அவரிடமே சொல்லுகிறார். கோவிந்தா, ஒரு அருளால் எனக்கு தாபம், தாகம், இளைப்பு, சோர்வு, கலக்கம் எல்லாமே போயின. அச்சுதா, முக்காரங்களிலும் நடப்பவைகளையும் இவற்றுக்கு மேலான பரதத்தையும் உள்ளங்கையில் உள்ள கனிபோல் பார்க்கிறேன்.
ஒரு அனுகிரகத்தினால் தேவலோகன் தேவ வேதவே வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட உண்மைகளெல்லாம் என் கண் எதிரில் பளிச்சிடுகின்றன. ஜனார்த்தனா, உன்னை இடையராது எனது மனதில் கொண்டுள்ளமையால் நான் மனம் பூரித்து இளமை பருவத்தில் உள்ளவன் போலிருக்கிறேன். அவரது அனுகிரகத்தினால் எல்லா தர்மங்களையும் பிழையப்படாமல் சொல்லவல்லேனாய் இருக்கிறேன் என்று இப்படி உண்மை அறிவு பெற்ற பீஷ்மரை ஓதர்ம சர்வதர்மானாம் பரமோவதா ஒரு மனதில் எனது மேலான தர்மம் என்று அருதி இட்டுள்ளீரோ என்று ஒருவர் கேட்க, மிகவும் நம்பத்தகுந்த ஆப்த தர்மரான பீஷ்மர் இதுவே எல்லா தர்மங்களிலும் சிறந்ததென்று நான் நினைத்திருப்பது என்று இந்த சகஸ்திரநாம சங்கீர்த்தனத்தை சொல்லுகையால் இது மிகவும் சிறந்தது. ஐந்தாவது விஷயம் எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாம ஏற்றத்துக்கு பரிகிரகாதிசயதா விலட்சணமான அங்கீகாரம் பெற்றது. எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் உண்டு என்பதை பல நூல்களிலும் காணலாம். உண்மையில் 1000 என்று ஒரு பிரசித்தியும் எங்கும் ஒத்த அங்கீகாரம் ஏற்பட்டுள்ளது. மகாபாரதத்திலேயே சபா பருவத்தில் பகவான் 1000 திருநாமங்களை உடையவர், தேவோ நாம சகசிரவான் என்றும் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் கஜேந்திர மோட்ச பிரகடனத்தில் எம்பெருமான் 1000 சுபமான திருநாமங்களை உடையவன், பிரிவில்லாத ஆதிதேவன், சர்வஸ்வாமி என்று பேசப்படுகிறான். இந்த சகஸ்திரநாம ஸ்தோத்திரத்திலேயே 6ஆம் பத்திரம் முடிவில் பலன் சொல்லுகிலும் முன் உரையிலும் முடிவுரையிலும் இந்த பெருமாள் இதன் பெருமைகள் விரிவாகவே சொல்லப்பட்டுள்ளன. வைத்திய சாஸ்திரம், ஆயுர்வேதம் முதலான பருவடங்களிடம் இந்த பெருமை பார்க்க பேசப்பட்டுள்ளது. கரக சம்ஹிதை என்னும் ஆயுர்வேத நூலிலும் விஷ்ணும் சகஸ்திரமூர்த்தானம் சராச்சர பதிம் விஷம் ஸ்துவன்னாம சகஸ்ரேண ஸ்வரான் சர்வான் விரோகதி. 1000 தலைகளை உடையவரும் சர்வஸ்வாமியும் பரம வியாபியும் ஆன விஷ்ணுவை பகவானை சகஸ்திரநாமத்தை கொண்டு துதித்தால் எல்லா விதமான ஜரங்களையும் வியாதிகளையும் போக்கிக் கொண்டலாம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா வியாதிகளுக்கும் சகஸ்திரநாம ஸ்துதி தலை சிறந்த மருந்தாக கூறப்படுகிறது. சமீப காலத்தில் வெளிவந்த நூல்களும் எல்லா வியாதிகளும் சகஸ்திரநாம பாராயணத்தினால் விளைகின்றன என்றும் அம்புகின்றன என்று இயம்புகின்றன. மேகம் என்ற வியாதி, க்ஷயரோகம், வரவிசேஷங்கள் எல்லாம் புருஷசூக்த ஜபத்தினாலும் பாரதத்தில் அடங்கிய சகஸ்ரநாம படத்தினாலும் போய்விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. கோபத்தை செய்து சகஸ்ர
நாம பாராயணம் வாயு சூட்டத்துடன் விரிக்கப்பட்டுள்ளது. காவியங்களிடம் இப்படியே காணப்படுகிறது. பட்ட பாணகவி பிரசவை அறையில் நாராயண நாம சகஸ்ரம் இடைவிடாது படிக்கப்படுவதாக வர்ணிக்கிறார். நமது காலத்திலும் எல்லா யார்களுக்கும் சகஸ்ரநாம பாராயணம் கை கண்ட மருந்தாக கையாளப்படுவதை காணலாம். விஷம், பிகாட்சம், வியாப்தி, கிரக பீடை, தீய கனவு, அவசகுணம் முதலான அமங்கலங்களுக்கு சாந்தியாகவும் பெரும் பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகவும் இம்மை வறுமைகளின் மேன்மை பெறலாம். சம்சாரமாகிற விலங்கு அறுப்பட்டு பகவானை அடையலாம். பகவத் குணங்கள் என்ற அமிர்தத்தை பருகி கழிப்பதற்கு இதனால் சகஸ்ரநாம பாராயணம் ஸ்வயம் பிரயோஜனம் என்கிறது. பெண், வேதை, ஊமையார், செபிடர், பித்தர், ஏன் நாஸ்திகர்களும் கூட இதை சிறந்த ஔஷதமாக சிரத்தை விசுவாசத்துடன் அனுஷ்டிக்க காணலாம். இப்படிப்பட்ட பரவலான அங்கீகாரம் வேதங்களுக்கும் காணப்படவில்லை. வேதத்தை கற்பதற்குள்ள நிர்பந்தங்கள் எதற்கு கிடையாது. அடுத்தது கீதாத்தியாயிகார்த்தியதா ஸ்ரீ பகவத்கீதை முதலான தத்துவ நூல்களுடன் பொருள் பொருத்தப்படையுமே. மகாபாரதத்தில் சித்தாந்தத்தை என்ற முடிவை எடுத்துரைக்கும் பகுதிகள் பலபல. பகவத்கீதை, நாராயணியம், யான சந்தி பருவம், அக்ரபூஜை முதலான பருவங்களிலும் வெளியிடப்பட்ட கருத்துக்களை பகவத் பிரபாவத்தை இந்த சகஸ்ரநாமம் சுருக்கி கூறுவதால் இவைகளுடன் சுருக்கித்தெல்லாம் கருத்து ஒத்துமை உள்ளதாயிருக்கிறது. மேல் கொள்ள 6 காரணங்களினால் அறிவாரத்துடன் செயல்படுவர்களால் இந்த ஸ்துதி மிகவும் உபாதேயமாக சிறந்ததாக கொள்ளப்பட்டுள்ளது. எல்லா வித்தைகளிலும் தேர்ந்தவர்களுக்கும் ஆச்சாரியர்களும் பரபிரம்மத்தை சாட்சாத்கரித்தவர்களுமான வியாசர், தேவஸ்தவசு, நாரதர், அம்சர் முதலான தேவரிஷிகளாலும் பர்மரிஷிகளாலும் பாடப்பட்ட திருநாமங்களிவை. சர்வேஸ்வரனும் கீதோபனிஷதாச்சாரியனும் தாமரை தரங்கண்ணனுமான சாட்சாத் கண்ணன் பெருமான் மற்றவருடன் வைத்திருந்து பிதாமகரான பீஷ்மருவாயராக திருச்செவி சாத்தியது. இப்படி பெருமையுள்ள இந்த சகஸ்ரநாமாத்தியாயத்துக்கு ஊரத்தாழ்வான் திருக்குமாரனான ஸ்ரீ வராஜரபட்டர் பகவத் குணங்களை உலகத்தவர் உள்ளபடி உண்மையாக அறியும் பொருட்டு விளக்குவதை வியாக்கியானம் தொடரியுள்ளார். மகாபாரதத்தை கேட்டு வருகையில் பலவிடங்களில் பகவத் பரத்வத்தை பற்றிய விசேஷார்த்தங்களை கேட்டுள்ளபடியால் மன திருப்தியுடன் மகிழ்ந்திருக்கும் ஜனமேஜய ராஜனிடம் அவனிடம் உள்ள மிக்க அன்பினால் வைஷம்பாயனர்
அவ்வரசனின் கேள்வியை எதிர்பாராமலே மொத்தம் ஒரு பரம ரகசியார்த்தமான இதை தாமாகவே சொல்லத் தொடங்குகிறார். 1.25 லட்சம் கிரந்தமான மகாபாரதத்தாலே தர்மார்த்த காம மோட்சங்களை சொல்லிய வைசம்பாயனர் ஜனமேஜயனை இவத்தில் உன் நெஞ்சில் பட்டதன் நீ சாரமாக கிரகித்ததன் என்று கேட்க அவர் 4லும் ஒன்றுமென்று பகவத் குணங்களில் ஆழங்கால் பட்டிருக்கும் முன்போல்வார் அவத்தை பேசிச் சென்றாலும் சிறு துளியும் பட்டாற்போலே குளிர செவிமடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க அளவுமாம் என்று பட்டது புருஷார்த்தோதமே வைகோ எத்கதாஷ்டபணம் ஹரேவே என்றான். இது சஹஸ்ரநாமத்துக்கு முழுதும் ஒக்கும். அதிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வகிஷ்ணவே எஸ்ய ஸ்மரணமாத்திரேண ஜன்மசம்சாரபந்தனாத்தி விமுச்சிதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே. எவ்விதமான விகாரமுத்தவரம் மாறுபாடுகள் அடையாதவர் எப்போதும் சுத்தி உடையவரும் ஆரம்பம் முடிவிலும் இல்லாமல் எப்போதும் உள்ளவரும் தனக்கு மேல் ஒருவன் இல்லாத பரமாத்மாவானவரும் எல்லா காலத்திலும் ஒரே தன்மையுள்ள சுத்த சத்த திருமேனி படைத்தவரும் எல்லாரையும் ஜெயிப்பவருமான சர்வ வியாபி ஆன விஷ்ணு பகவானை விளங்குகிறேன். இவனை மனதால் நினைப்பதால் மட்டுமே யாவரும் பெருவி சம்சார பந்தம் இவற்றின் விருந்து விடுதலை அடைகிறார்களோ மிக பெருமை அடைந்த பரமபுருஷனும் சர்வசக்தனுமான அந்த விஷ்ணு பகவானை வழங்குகிறேன். சர்வலோக சாரமான பிரணவத்தினால் வெல்லப்படும் சர்வ வல்லமை பொருந்திய விஷ்ணுவே நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷு பரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரீயசே மேஸ்து பூயசே வியாக்கியாத்தாவான பராசர பட்டரன் வணங்குறது. ஸ்ரீ ரங்கநாதரின் புரோகிதரம் ஸ்ரீவத்சாங்க மிஷ்டர் என்ற பெயர் பெற்ற கூறுத்தாய்வானின் திருக்குமாரரும் ஞானபக்தி செல்வங்களில் நிறைந்தவருமான ஸ்ரீ பராசர பட்டரை ஆச்சாரியர் எனக்கு மேன்மேலும் நன்மைகளை அருடுவாராம். ஆச்சாரிய பகவத் வந்தனமாக ஸ்ரீ பட்டன் அருடுபவை. வந்தே கோவிந்த தாத்தோ முனிவதமனவை லக்ஷ்மணாரியம் மகாந்தம் யாயேயம் யாமுனாரியம் மம ஹிருதி தனவை ராமேவாபியாயம் ராமவேவாபியாயாம் பத்மாக்ஷம் பிரேக்ஷிஷீய பிரதமமிபி முனிம் நாதமீடே ஷடாரிம் ஸ்தௌமி பிரேக்ஷ்யோ லக்ஷ்மீம் சரணமசரணः ஸ்ரீதரம் சம்ஸ்ரயேயம். ஆச்சாரியரான ஸ்ரீ கோவிந்த பட்டரையும் யார்வரில் எம்பாரையும் தகப்பனாரான ஸ்ரீ கூறுத்தாழ்வானையும் வணங்குகிறேன். அதன் பிறகு ஸ்ரீ ராமானுஜ முனிவரை சதா மனதில் கொள்ளப்பட வேண்டும். பெரிய நம்பியை தியானம் பண்ணுகிறேன். யாமதரான ஆளவந்தாரை இதயத்தில் வைத்து பூஜிக்கிறேன்.
ராமவிஷ்ணர், மணக்கால் நம்பி, புண்டரீகாட்சர், உய்யக்கொண்டார் இவர்களை அடையக்கூடுவேன், அடைக்கடவேன். சம்பிரதாயத்துக்கு முதலாச்சாரியரான் ஆதவன்களையும் மேலே ஷடரிபுவான நம்மாழ்வாரையும் புகழ்ந்து துதிக்கிறேன். பெரியவிராட்டியாரான லட்சுமி தேவியை கண்டு வேறு புகழற்றவனாய் திருமகள் கேள்வனாய் எம்பெருமானை செலவடைகிறேன். ஓம் நமோ கஜவக்திராத்யை பாரிஷத்யை பிரசாசத்தே ஸ்ரீரங்கராஜசேனான்யோ சூத்திரவத்யா சமேயுஷு. யானை முகரான கஜானனர், ஹரிபக்தரர் முதலான பிரயோஜனங்களோடு ஆணை செலுத்துவரன், சூத்திரவத்தி என்ற மனைவியுடன் கூடியிருப்பவரன் ஸ்ரீ ரங்கராஜனுடைய சேனை பெரியுமாறு விஷக்ஷேனர் ஓம் என்று வழங்குகிறேன். நமோ நாராயணாயேதம் கிருஷ்ணத்வீபாயனாத்மகே யதாமுஷ்யாயணா வேதா மகாபாரத பஞ்சமாக. ஸ்ரீ மகாபாரதத்தை ஐந்தாவதாக உடைய 4 வேதங்களும் எவர் மூலமாக வெளியிடப்பட்டதோ அந்த கிருஷ்ணத்வீபாதரான வேதவியாசரை அவதரித்த நாராயணனை வணங்குகிறேன். ஜாத்தோ லக்ஷ்மணமிஸ்ர சம்ஷ்டயத்தனாத் ஸ்ரீவிச்ச சின்னாத் பரிஷேகே பூயோ பராசரேதி பணிதா ஸ்ரீரங்க அபர்தராஸ்வயம் ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷயா ஸ்ரீரங்கநாதாத்மஜ ஸ்ரீரங்கேஸ்வரகாரிதோ விவரணித்தே நாம் சஹசிரம் கரேவே. ஸ்ரீ ராமானுஜமுனிவரான ஆச்சாரியை ஆஸ்திரேர் திருப்பதியே பெரிய செல்வமாக பெற்ற ஸ்ரீவத்சாங்கமிஷ்டரையும் தகப்பனார் கூறத்தாழ்வாரையும் ரிஷிக்கு மகனும் சாட்சாத் ஸ்ரீ ரங்கநாதனால் பராசர பட்டர் என்று அழைக்கப்பட்டவருமான இந்த பட்டர் இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தை ஸ்ரீ ரங்கநாதனால் அந்த ஸ்ரீ ரங்கபதியின் அனுகிரகத்தில் உள்ள விருப்பத்தினால் செய்யும் உட்படுகிறான். சம்சாரோயம் அபண்டிதோ பகவதி ராஜேவ பூய கலவ பூர்ணம் அந்யதமே ஜனே ஸ்ருதிகிரோ குஹ்யாம் குருவே சாகசாத் தத்திர ஸ்தோத்திரவிதம் பிரகாசயதேயः ஸ்துத்யஸ்ச யஸ்தாவுபௌ யாசக்காரணிகோ ஹரிச்சத்ரிதம் மௌக்ஷ்யம் சகோதாம் மமா மோட்சம் சகேதாம் மமா. திருவிச்சுடலான இந்த சம்சாரம் பகவத் ஸ்வரூபத்தின் அறிவை மறைப்பது இது கலிகாலத்தில் மேலும் அதிகம். எல்லாம் அறிந்து நிரம்பியவராக நினைத்துள்ள அறிவில் விரைந்த ஜனங்களுக்கு வேதாந்த ரகசியத்தை நான் சொல்லப் போவது சாகசம். இவ்விஷயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வியாச பகவானும் இதில் துரிக்கப்படும் ஸ்ரீமன் நாராயணனும் இப்படிப்பட்டது அறியாமையே பொறுத்தட வேணும். அத்தே ஹரவ் தரவிதாயனி நாமவர்க்கே தத்வெஞ்சகே மயிச்ச பந்த விசேஷமேத்யா சேவத்வமேதத் அமிர்தம் பிரணிபத்யாச்சே
மத்தியஸ்த மத்சரிஜனா இகமாச்ச பூவன். இந்த சஹஸ்ரநாமத்திற்கு விஷயமாகிற ஸ்ரீபத்தின் இடத்திலும் அவரை சொல்லும் 1000 திருநாமங்களிடத்திலும் அவற்றுக்கு செய்ய போகும் அடியிடத்திலும் பிரீத்தியுடன் அன்பு வைத்து பமுதை பெருகும்படி உங்களை அடிபணிந்து வேண்டுகிறேன். யாரும் இவ்விஷயத்தில் விதாசீதராகவோ விரோதமண்டவராகவோ இருக்க வேண்டாம். மகாபாரதத்தில் சஹஸ்ரநாமாத்தியாயம் வைஷம்பாயனருவாச்சா கிருத்வா தர்மானசேஷேனா என்று தொடங்குகிறது. சஹஸ்ரநாம பாராயணத்தை சுக்ராம்பிரதரம் விஷ்ணம் என்று தொடங்கி விஷ்ணு ரூபரான வியாசரையும் விஷ்ணு பகவானையும் வந்தனம் பண்ணும் ஸ்லோகங்கள் முதலில் அனுசந்திப்பது அனுஷ்டானம். நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே, ஓம் நமோ விஷ்ணவே பிரபு விஷ்ணவே என்பது வரை முன்னுரையாக அனுசந்திப்பது மரபு. சர்வசக்தரான விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் என்கிற ஓம் நமோ விஷ்ணவே பிரபு விஷ்ணவே என்று அதையே மீண்டும் சொல்வது அப்படி வடங்குருதம் முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக. இதோடு சித்தாந்தம் என்பது குறிப்பு. ஓம் என்பது மங்களா வாச்சக்கம், நமஹா என்பது பணிவுக்கு வாச்சக்கம். எந்த காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம விஷ்ணு சஹஸ்ரகாரம் விஷ்ணு நமஸ்காரம் செய்யப்படுமோ அதுவே நல்ல காலம், பட்டம், அதுவே சுபமான தினம், அதுவே சுப நட்சத்திரம், அதுவே பரிசுத்தம், அதுவே மங்களம். கிருஷ்ணனை விஷ்ணுவை ஒரு தடவை நமஸ்கரிப்பதனால் பல ஜென்மங்களில் பண்ணிய பாவங்கள் தொலைகின்றன. பல யாகங்களில் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் சித்திக்கிறது, பெருவிச்சுழலிலிருந்து காப்பாற்றுகிறது. இதனால் முக்கியமான கட்டங்களில் ஓம் நமஹா என்ற விஷ்ணுவை குறித்து உச்சாரணம் பண்ணுவது மரபாய் உள்ளது. இது ஆதிசங்கராச்சாரியன் நமது பாஷ்யத்தில் தந்தரிடம் விளக்கமாகும். இனி மகாபாரதத்தில் உள்ளபடி சஹஸ்ரநாமாத்தியாயம் தொடங்குகிறது. ஆச்சாரியன் சிஷ்யரிடம் அருள் சுரந்து அவன் கேட்காமலே தானே உபதேசம் பண்ணுவதை வருடங்களிலும் காணலாம். ஜனமேஜயராஜனுக்கு பாரதத்தை கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லி வந்த வைஷம்பாயனர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை இதை இந்த அரசன் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே இதன் பெருமைகளை சொல்லுகிறேன். இதே போல கண்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு பரவரச ஆர்த்தங்களை வலுவில் உபதேசிப்பது காணலாம். இப்படியே சனத்குமார நாரதருக்கு ஜீவனை பற்றி சொல்லி மேலே சத்தியசப்தவாச்சனான பரமபுருஷனை பற்றி உபதேசிக்கிறார். சஹஸ்ரநாமத்திற்கு பீட்டிக்கை இடப்படுகிறது. ஸ்ரீ வைஷம்பாயனர் சொல்லுகிறார். சுத்வா ரகமான சேஷேனா வாமனானி சர்வசகா விதிச்சரஷாந்தரம் புனரேவாபியவாசதா அஸ்மந்திரசமாரம்பாம் யதிசேகரவத்யமாம் லக்ஷ்மீவல்லவபரிவர்த்தாம் வந்தே குருபரம்பராம்.